வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவும் ஈரானும் செய்துள்ள ஒப்பந்தம் போரை எதிர்கொள்ளும் அந்த இரு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிரிகளை எதிர்கொள்வதற்காக என்று சில ஊடகங்கள் கூறுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்பதற்கு முன்பு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இன்று பொறுப்பேற்க உள்ளார். அவர் ஆட்சியில் ஈரானை தனிமைப்படுத்தி அதன் மீது அமெரிக்க அதிக அழுத்தத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் ஈரானை காக்கும் அரணாக ரஷ்யா மாறியுள்ளது என்று சில ஊடகங்கள் கூறுகின்றன. உண்மையில் அப்படியான அம்சங்கள் ஏதாவது அந்த ஒப்பந்தத்தில் உள்ளனவா? இந்த ஒப்பந்தம் பற்றி இருதரப்புமே தெளிவற்ற சில விளக்கங்களை கொடுத்துள்ளன. அப்படி என்னதான் உள்ளது ரஷ்ய ஈரானிய ஒப்பந்தத்தில்? ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் சில முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாட்டு பொருளாதார மற்றும் இராணுவ உறவை மேலும் வலுப்படுத்தும் என இரு தரப்பினரும் அறிவித்துள்ளனர். சிரியாவில் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் நிலை பலவீனம் அடைந்துள்ளது. ஒரு தசாப்தத்திற்கு மேலாக சிரியாவில் இருந்த ஈரானிய இராணுவம் சிரியாவை விட்டு வெளியேறியது. ரஷ்யா இப்போது வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் ஈரான் ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார். ஈரான், ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் மீதும் மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. அப்படியான சூழலில் இந்த தலைவர்களின் சந்திப்பு மற்றும் ஒப்பந்தங்களை மேற்கத்திய நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கின்றன. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய புட்டின் ரஷ்யாவும் ஈரானும் வெளிநாட்டு அழுத்தங்களை கடுமையாக எதிர்க்கும் என்று கூறினார். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாட்டின் மூலோபாய ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்று தம் பங்குக்கு கூறிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான், ஈரானின் அண்டை நாடுகள் கொள்கையில் ரஷ்யாவுக்கு எப்போதும் சிறப்பிடம் உண்டு என்றார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை உள்ளடக்கி 20 ஆண்டுகளுக்கான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆளற்ற விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்கி வருகிறது என்று சில மேற்கத்திய உளவுத்துறைகள் குறிப்பிட்ட போதிலும் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தியது அறியப்படவில்லை. ஆனால் இதுபோன்ற ஒப்பந்தம் ஒன்று செய்யப்படாமலேயே ஈரானிய ஆளற்ற விமானங்களை உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தியது. ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ரஷ்யாவோ, ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈரானோ தத்தம் பிராந்தியங்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன. அப்படியொரு ஒப்பந்தத்திற்கு காரணம் என்ன என்பது புரியவில்லை. அதேபோல இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யாவும் ஈரானும் இராணுவ மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஆலோசனை மற்றும் பதிலடி தருவோம் என்று முடிவெடுத்துள்ளன. அப்படியானால் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க போகிறதா என்பதும் புரியவில்லை. இரு நாடுகளிலும் கூட்டு இராணுவ பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஒப்பந்தங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் இரு நாட்டிலும் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்துறை மேம்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு அரசு முறை பயணம் மட்டுமல்ல, இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய பயணம் என்று ஈரான் தலைவர்கள் கூறியுள்ளனர். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தமது டெலிகிராம் சேனலில் இது இரு நாட்டு உறவையும் பலப்படுத்தும் ஒப்பந்தம், இது ஒரு அரசியல் உடன்படிக்கை அல்ல, இது எதிர்காலத்திற்கான பாதை என்று குறிப்பிட்டிருந்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் புதிய அணு உலைகள் அமைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் புட்டின் குறிப்பிட்டார். தன்னிடமுள்ள எரிவாயுவை ரஷ்யா ஈரானுக்கு வழங்க உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கிய போது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிலிருந்து எரிவாயு இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டது. இதனால் ரஷ்யா தற்போது தமது எரிவாயுவை விற்பதற்கு புதிய வாடிக்கையாளர்களை தேடி வருகிறது. ரஷ்யாவில் இருந்து ஈரான் வரை எரிவாயு குழாய் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடர்பான முடிவு கட்டப்பட்டால் அசர்பைஜான் வழியாக அந்த குழாய் ஈரானுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் இராணுவ விவகாரங்களை விட பொருளாதார பிரச்சனைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்று கூறப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடுக்க விருப்பம் கொண்டிருக்கும் இரு நாடுகளையும் இந்த ஒப்பந்தங்கள் மேலும் நெருக்கமாக்கும் என்று கூறியுள்ளது நியூயார்க் டைம்ஸ் செய்தி. ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இரு நாட்டுக்கும் இடையேயான இராணுவம், அரசியல், பொருளாதாரம் போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்று தெரிவித்தார். இரு நாட்டினரும் சந்திக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்க்க ஒரு நாட்டுக்கு மற்றும் ஒரு நாடு உதவும் விதத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன என்ற ரஷ்யாவின் ஜனாதிபதி அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கூட்டணியை அமைத்துள்ளன என்று சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆனால் ஈரானிய தூதர் ஹசீம் ஜலாலி ஈரானிய அரச ஊடகம் IRNA-யிடம் பேசிய போது நம்முடைய நாட்டின் சுதந்திரம், பாதுகாப்பு மற்றும் சுயசார்பு போன்றவைதான் முக்கியமானது. எந்த கூட்டணியிலும் இணைய ஈரானுக்கு விருப்பமில்லை என்று கூறியுள்ளார்.
2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது படையெடுத்த பின்னர் ரஷ்யாவுடனான தொடர்புகளை மேற்கத்திய நாடுகள் குறைத்துக் கொண்டன. பெலருஸ், ஈரான், சீனா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுடன் ரஷ்யா தனது உறவை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கிழக்கு விவகாரத்தில் நிபுணத்துவம் பெற்ற ரஷ்ய நிபுணர் ருஸ்லான் சுலேமானோவ், இது இருநாட்டு உறவிலும் அடுத்த அத்தியாயம் இல்லை. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இருந்த உறவை எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஈரானில் இருந்து வரும் ஆயுதங்களை ரஷ்யா நம்பியுள்ளது. பொருளாதாரத்திற்கு ரஷ்யா அமீரகத்தை அதிகம் நம்பியுள்ளது. ஈரான் எந்த ஒரு விஷயத்திலும் ரஷ்யாவை நம்பவில்லை. மேற்கத்திய நாடுகளின் மேலாதிக்கத்தை இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக ரஷ்யாவும் ஈரானும் நிராகரிக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரஷ்யா வடகொரியாவுடன் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. டிசம்பரில் பெலருஸ் நாட்டுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ரஷ்யா கையெழுத்திட்டது. அதன் மூலம் பெலருஸில் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை முறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது மட்டுமின்றி கசாகஸ் பிராந்தியத்தில் உள்ள பெலருஸ், ஆர்மீனியா, மத்திய ஆசியாவில் உள்ள கசகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் உட்பட முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகள் அடங்கிய அமைப்பை ரஷ்யா வழிநடத்தி வருகிறது. நேட்டோ போலவே இந்த அமைப்பில் உள்ள ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படும் என்று அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரஷ்யாவில் உக்ரைன் தாக்குதல் நடத்துகிறது. உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு உள்ளேயே உள்ளது. அப்படியிருந்தும் அந்த அமைப்பில் உள்ள எந்த ஒரு நாடும் ரஷ்யாவின் உதவிக்கு செல்லவில்லை. உக்ரைன் மீது போர் தொடங்கிய நாளில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளுடன் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது ரஷ்யா. ஈரான் மற்றும் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ரஷ்யா சமீபத்தில் வடகொரியாவுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டது. ஆனால் ஈரானுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தங்களில் அதுபோன்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏதும் இல்லை. உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வடகொரிய துருப்புக்களை ரஷ்யா பயன்படுத்துகிறது என்று மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா ஏற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலை தரும் அம்சமாக கருதப்படும் ஆயுத பரிமாற்றம் தொடர்பாக ரஷ்யா ஈரான் ஒப்பந்தங்களில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.